الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل كل من عند الله فما لهؤلاء القوم لا يكادون يفقهون حديثا. صدق الله مولانا العظيم. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم دع ما يربيك إلى ما لا يربيك. صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மிகச்சிறப்பான பேரருளால் நம்முடைய பாக்கியம் நிறைந்த இந்த மஸ்ஜிதில் இன்றைய தினம் அல்லாஹுவை அறிந்து கொள்கிற, அவனோடு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு மிகச்சிறப்பான வாழ்க்கையை சுமந்து செல்ல இருக்கிற ஒரு மாபெரிய இஸ்திமாவை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இங்கே ஏற்பாடு செய்தான். அவன் யாரை விரும்பினானோ அவர்களை இங்கே கொண்டு சேர்த்து வைத்தான். அவனை அடைவதற்கு அவன் சில பேர்களை தேர்வு செய்கிறான். அல்லாஹு யஜ்தபி இலைஹி மையஷா வயஹ்தி இலைஹி மையுனீப். அல்லாஹு யஜ்தபி இலைஹி மையஷா. அவன் சில பேர்களை நாடுவான், தேர்ந்தெடுப்பான். அவன் யாரை நாடினானோ தேர்வு செய்தானோ தகுதியில்லாத நமக்கும் அதில் பங்களிப்பை வழங்குவானா. அல்லாஹு யஜ்தபி இலைஹி மையஷா வயஹ்தி இலைஹி மையுனீப். அவன் மிக சரியான வழியில் அவர்களுக்கு யார் திரும்பி வந்தார்களோ அவர்களை நிறுத்தி விடுவான். யாருக்கு நேர்வழி மையுனீப், அவன் பக்கம் மீண்டு வந்து விட்டார்களே அவர்களுக்கு நேர்வழி. அவன் பக்கம் மீண்டு போகிற இடம் நமக்கும் வழங்குவானாக. இது தேர்வுக்கு உட்பட்ட ஒரு பாடம். எல்லா பாடம் எல்லோரும் பெற முடியாது.
எல்லா பாடமும் எல்லோருக்கும் விளங்கவும் செய்யாது. சில பாடத்தை சில பேர்களுக்கே நபிமார்கள் கற்றுக் கொடுத்தார்கள். சில பேர்களுக்கு ரசூல் சொன்ன பாடம் இன்னும் சில பேர்களுக்கு சொல்லவில்லை. அது ரகசிய பாடம் என்றார்கள். இந்த பாடத்தை நாம் யாருக்கு சொல்வது? அல்லாஹ் இடத்தில் முறையிட்டோம். இந்த பாடத்தை சுமந்து செல்பவர்களை நீ இங்கே அனுப்ப வேண்டும் என்றோம். அவன் அனுப்பி வைத்தவர்கள், அவனால் அனுப்பப்பட்டவர்கள் எல்லோரும் இந்த பாடத்தை பெறும் தகுதியையும் பெறுகிறோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். கேட்டு பெறுகிறோம். நமக்கு தேர்வு செய்ய தெரியாது. தேர்வு செய்து இங்கே அனுப்பு என்கிறோம். பல பேர் வர நினைக்கிறார்கள், வர முடியவில்லை. பல பேர் வர நினைக்கவில்லை, வந்து சேர்ந்தார்கள். அவன் தீர்மானிக்கிறான். இந்த வாழ்க்கை எப்போதும் தந்தருள் பாலிப்பானாக. இங்கே நான் உங்களுடைய இதயத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். என் விருப்பம் எதுவும் நடக்க வேண்டும் என்று நான் நிறைய நேரங்களில் எதிர்பார்க்கிறேன். ஒவ்வொரு மனிதர்களும் அது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் அல்லாஹ்வோடு நமக்கு ஒரு அழகிய பார்வை இருக்க வேண்டும். ஆரம்பமாக பதிவு செய்கிறேன். நாம் 1000 விருப்பம் வைத்திருக்கிறோம். அதற்காக இஸ்திகாரா செய்திருக்கிறோம், தானம் செய்திருக்கிறோம், துஆ செய்திருக்கிறோம். என் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக உம்ராவை கூட நாட்டமாக்கி விடைபெற்று போயிருக்கிறேன். அப்படி பல பேர்களுடைய விருப்பம் மக்காவில் போய் உம்ரா செய்த பின்னாலாவது கிடைக்கும் என்றும் நினைத்திருக்கிறோம். அதற்கு பின்னாலும் கிடைக்காமலும் போயிருக்கலாம். அப்போதும் அல்லாஹ் அழகானவன். அப்போதும் அல்லாஹ்வோடு ஒரு அழகிய பார்வை உங்களுக்கு இருக்க வேண்டும். என் விருப்பம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தானம் செய்தேன், தர்மம் கொடுத்தேன், ஹஜ்ஜும் செய்தேன், உம்ராவும் செய்தேன், இரவெல்லாம் நின்றும் தொழுதேன், நோன்பு வைத்து கூட கேட்டேன், கிடைக்கவில்லையே என்பதற்கு அல்லாஹ்வோடு உங்கள் பார்வை வித்தியாசப்படுமையானால் சருகி போவது நாம் தான் என்றும் புரிந்து கொள்ள வேண்டும். அவன் பார்வையில் இருந்து விழுந்து விடுகிறோம். இந்த மஜ்லிஸில் நாங்கள் பாடம் படித்து தருகிறோம். சங்கமிக்க உலமாக்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். நான் சில பாடங்களை உங்களுக்கு படித்துக் கொடுக்க இருக்கிறேன். எப்படி ஒரு ஆசிரியரிடத்திலிருந்து பாடம் படிக்க வேண்டுமோ அந்த பாடம். என் தேவைகள் நிறைவேறும் போதுதான் ரப்புக்கு நான் நன்றி செலுத்துவேன் என்ற இடத்திலிருந்து முதலிலே வெளியே வாருங்கள். நான் கேட்டது கிடைக்கும் போது ரப்போடு எனக்கு ஒரு அழகிய பார்வை என்பதிலிருந்து வெளியே வந்து விடுங்கள். நான் கேட்டது கிடைத்தால்தான் நன்றி செலுத்தப்படும் இடத்தில் இல்லை. எப்போதுமே நன்றி செலுத்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. யாரால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அல்லாஹ்வுக்கு முன்னால் தங்கள் நன்றியை லட்சோபலட்ச சாலிஹீன்கள் காணிக்கையாக்குகிறார்கள். அந்த நன்றிக்கு நீங்கள் ஏதோ ஒரு அற்ப காரணங்களை வைத்துவிட வேண்டாம் என்று கேட்கிறேன். அவன் நன்றி செலுத்தப்படும் இடத்தில் இருக்கிறான். அவனுக்கு நன்றி செலுத்துகிறோம், வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்றால் என்ன தவம் செய்தோமோ அல்லாஹ் நமக்கு நன்றி செலுத்துவதால் அவன் பெருமைக்கு சொந்தக்காரனாக ஆகிறான் என்று நினைத்து விடாதீர்கள். நான் நன்றி செலுத்துகிறேன் என்றால் நான் பெருமைக்கு பாக்கியமானவன். நன்றி செலுத்தும் இடத்தில் கொண்டு என்னை நிறுத்தினான் இல்லையா? ஷாக்கிரீன் என்று தன் சாலிஹீன்களுக்கு அவன் பேர் வைத்தான். அவர்கள் நன்றியாளர்கள் என்கிறார். என் அடியார்கள் நன்றியாளர்கள் என்கிறார். கலீலும் மின் இபாதிய ஷகூர், என் அடியார்களில் நன்றி உள்ளவர்கள் குறைந்து போனார்கள் என்று அல்லாஹ் தன் வருத்தத்தை வெளிப்படுத்துவதை போல் சொல்லி காட்டுகிறான். அப்படியானால் என் அடியார்கள் ஷகூராக இருக்க வேண்டுமே, ஷகூர்கள் குறைந்து விட்டார்களே என்று அல்லாஹ் சொன்னான். கலீலும் மின் இபாதிய ஷகூர், என் அடியார்கள் எல்லாம் நன்றியோடு இருக்க வேண்டுமே, குறைந்து இருக்கிறார்களே. நமக்கு கிடைத்தால் நன்றி, இல்லை என்றால் நன்றி செலுத்துவதற்கு நாம் யோசிக்கிறோம் என்றால் இன்னும் அல்லாஹ்வோடு நாம் ஒரு சரியான இடத்தை பிடிக்கவில்லை என்பதை ஆழமாக மனதில் உங்களுக்கு பதிக்க விரும்புகிறேன். இருந்தால் விளங்க வேண்டும். நான் சராசரி மனிதன், எனக்கு படிப்பறிவு இல்லை, எல்லாத்தையும் தாண்டி விளங்கலாம். நான் எப்போதும் நன்றியோடு அல்லாஹ் வேண்டும். காலத்திற்கு மாறும். எல்லா காலமும் ஒரே நிலையில் வாழ்வது அனைத்து மனிதர்களின் அடையாளம். எல்லா காலமும் ஒரே நிலையில். அன்றைக்கு நான் தவறு செய்தேன், அது என் 15 வயது. இன்றைக்கும் நான் தவறு செய்கிறேன்,
அது என் 25 வயது, நாளை 40 வயது, பின்பு 60 வயது. அப்போதும் அந்த தவறு தொடருமா? எப்படி நான் என் வாழ்க்கை எப்படி அழகு, அது எவ்வளவு அங்கீகாரம், அந்த வாழ்க்கை எப்படி பார்க்கப்படும்? ஒரு செய்தி இங்கே உங்கள் இதயத்தில் பதிவு செய்கிறேன். உமர் பின் அப்துல் அசீஸ் பாரம்பரிய ஆட்சியாளர்களில் விரும்புகிறார். அவர் சொன்னார், அரசியல் ஆளுமைக்கு என்ன தகுதியோ அது அவரிடத்தில் இருந்தது. ஆனால் ஒரு பெரிய சூஃபியாக, ஞானியாக அவர் மாறிய வாழ்க்கை ஒரு பாடம் மாத்திரம் படித்து தந்தார். அவர் சொன்னார், இன்னலி நஃப்ஸன் தவ்வாகா என்றார். ஆசை உலகில் கொடிகட்டி பறக்கும் நஃப்ஸ் எனக்கும் இருக்கிறது என்றார். நல்ல ஞாபகம் வையுங்கள். இன்னலி நஃப்ஸன் தவ்வாகா, ஆசை உலகில் கொடிகட்டி பறக்கும் ஆன்மா எனக்கு இருந்தது. மனசுன்னா ஆசை இருக்கும், ஆசைப்படுறது மனசு சுபாவம், ஆசைப்படுறது மனிதனின் சுபாவம். ஆசைப்படும் ஆன்மா எனக்கு இருந்தது என்று சொல்லவில்லை. நஃப்ஸன் தவ்வாகா, எனக்கும் கொடிகட்டி பறக்கிற ஆசை உலகில் அந்த ஆன்மாவை நானும் பெற்றிருந்தேன். அதிகம் ஆசையில் மிதந்தேன் சொல்வார். எப்போது அவர் தன் அடிமையை கூப்பிட்டு எனக்கு ஒரு சட்டை வாங்கி வரணும், அந்த சட்டை நல்ல தரமாக இருக்க வேண்டும் என்றார். அந்த சட்டையை வாங்கி கொண்டு கொடுக்கிறார். ஒரு அடிமை அந்த சட்டையினுடைய மதிப்பை கேட்கிறார்கள். அந்த சட்டையின் மதிப்பை தான் கேட்கிறார். அவர் சொன்னார், 500 திர்ஹம் கொடுத்து வாங்கினேன் என்றார். எல்லாருடைய இதயத்தில் இதை வைக்க 500 திர்ஹம் கொடுத்து வாங்கினேன் என்றார். அவர் சொன்னார், தரமா இருக்கு, குவாலிட்டியான துணி, போடுறதுக்கு அழகான சட்டை, இன்னும் காசு கம்மியா இருந்தா நல்லா இருந்திருக்கும். என்ன 500 திர்ஹம் கொடுத்து போடுற தகுதி எனக்கு இல்லையப்பாங்கிறார். யார்? நாட்டினுடைய பெரும் இடத்தில் அரச குடும்பத்தில் பிறந்தவர். அந்த அடிமை கேட்கிறார், எனக்கு புரியல, உண்மையிலேயே நான் விளங்குறதுக்கு கேட்கிறேன். அன்று மதீனாவின் கவர்னராக தாங்கள் சொன்னார், அன்று தாங்கள் மதீனாவின் கவர்னராக இருந்தபோது சட்டை வாங்க சொன்னீங்க, வாங்கிட்டு வந்தேன். அந்த சட்டையை பார்த்து சொன்னீங்க, ஜய்யித், இதுவும் தரமானது. எவ்வளவுபான்னு கேட்டான். 500 திர்ஹம். இது தரமா இருக்குது, குவாலிட்டியானது, இன்னும் கொஞ்சம் காசு கூட கொடுத்து வாங்கியிருந்தா அதான் மதிப்புன்னு சொன்னீங்களே. இது தரமானது, குவாலிட்டியான துணி, இதுக்கு காசு யாராவது கேட்டா 500 திர்ஹம் சொன்னா அது எனக்கு தகுதி இல்லையே. காசு எவ்வளவு? 5000 திர்ஹம், என் மதிப்புக்கு அது தகுதி என்று அன்றைக்கு சொன்னீங்க. கேட்கிறார், இதன் காசு 5000, அது எனக்கு மதிப்பு. நான் ஒரு அரச குடும்பம், துணி நல்லா இருக்குது. இன்னைக்கு நிறைய பேர் துணியை பார்க்கறது இல்லை, காசு நிறைய கொடுத்து வாங்கினா தான் மதிப்பு. எப்போ அவர் சட்டை எவ்வளோப்பா? 5000 ஆகும். ஆனால் அது 1 பைசாவுக்கு மதிப்பு இருக்காது. அவன் பார்த்தாலே மாதிரியாக இருக்கும். அந்த துணிக்கு மதிப்பில்லாத துணி, துணியை தாண்டி காசு பெருசாக இருக்கணும். அப்படியெல்லாம் இன்றைக்கி சில பேர் செப்பலில் இருந்து அந்த குவாலிட்டியை விட பூர்ண காசு கொடுத்து போடுறத அவங்க குடும்பத்துக்கும் கண்ணியத்திற்கும் பெரிய இடம் நினைக்கிறாங்க. அதை சொன்னார் உமர் பின் அப்துல் அசீஸ். அந்த வரலாறிலே நான் ரொம்ப பெரிய பாடம் படித்தேன். அவர் சொன்னார், அவர் அடிமைகிட்ட சொல்றார், அடிமை கேட்கிறார், அன்றைக்கு ஒரு சட்டை வாங்கி கொண்டு வந்தேன், தரமாக இருக்கிறது என்றீர்கள், ஆனால் இது என்ன காசு 500 திர்ஹமா? அது என் தகுதிக்கு சரியில்லையே, இது வேண்டாம், காசு நிறைய கொடுத்து வாங்கினாதான் நான் போடுறதுக்கு தகுதியும் சொன்னீங்களே. சிரிச்சாங்க உமர் பின் அப்துல் அசீஸ். பதில் சொன்னாங்க, இன்னலி நஃப்ஸன் தவ்வாகா, மனித உலகில் கொடிகட்டி பறக்கிற ஆசை ஆன்மா எனக்கு இருந்தது. அன்றைக்கு நான் ஆசைப்பட்டேன், தரமானதை எல்லாம் அணிய வேண்டும் என்று. அந்த ஆசைக்கு அல்லாவும் ஒத்து வந்தான், அணிந்தேன். இன்னும் ஆசைப்பட்டேன், மாமன்னர் அப்துல் மலிக்கினுடைய மகளை ஃபாத்திமாவை நிக்கா செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அப்போது என் ஆன்மா சொன்னது, அந்த பெண்ணை நிக்கா செய்ய வேண்டும் என்று. அவர் என் சிறிய தந்தை,
அரச உலகத்தில் கொடிகட்டி பிறந்த பேரரசர் அப்துல் மலிக் அவர்களின் மகள் ஃபாத்திமாவை நிக்கா செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அவளை நிக்காவும் செய்து கொண்டேன். அந்த ஆசையும் கிடைத்தது. என்னை படைத்த ரப்பு என் ஆசை எந்த ஒன்றிலும் என்னை அவன் விடவில்லை, வீணாக்கவும் இல்லை. அப்போது ஆசைப்பட்டேன் நான் கவர்னராக வர வேண்டும் என்று. அல்லாஹ் அதையும் கொடுத்தான். மாணவி வாழ்கிற மதீனாவின் கவர்னராக வந்தேன். பின்பு ஆசைப்பட்டேன் கவர்னர் பதவியை விட நாட்டின் ஜனாதிபதியாக ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஜனாதிபதியாக ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். யார்? உமர் பின் அப்துல் அசீஸ் பேசுகிறார். அவரா அப்படி பேசுகிறார் என்று யோசிக்க தோணும். அவர் சொன்னார், எனக்கு ஆசை உலகில் கொடிகட்டி பறக்கும் ஆன்மா. அந்த ஆன்மாவின் ஆசைகள் அத்தனையையும் பூர்த்தி செய்தேன். நாட்டின் ஜனாதிபதியாக இருக்க நினைத்தேன், ஆசைப்பட்டேன். அல்லாஹ் அதையும் கொடுத்தான். இன்றைக்கு நாட்டின் ஜனாதிபதி. இப்போது நான் ஒரு சட்டையை கேட்டேன். இந்த சட்டை 500 திர்ஹம்ங்கிறீங்க, இது காசு ரொம்ப வாச்சே. இப்போது நான் சட்டையை ஆசைப்படவில்லை. ஒரு ஜனாதிபதி எவ்வளோ பெரிய ட்ரெஸ்ஸு போடணும். அன்னைக்கு 5000 ரூபாய்க்கு போட்டால் தான் மதிப்புன்னு நினைச்சேன். அப்படி நினைக்கல, குவாலிட்டியாக இருக்குது. 500 திர்ஹம் கொஞ்சம் கூட தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ எனக்கு ஒரு நப்சு இருக்குது. அந்த நப்சு இப்போது ஆசைப்படுகிறது, என் அல்லாவின் அன்பு கிடைக்க வேண்டும் என்று, என் ரப்பின் பொருத்தம் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறது. என் ரப்பின் பொருத்தம் காசை விரயம் செய்வதில் இருக்காது என்று நான் உணர்கிறேன். அன்றைக்கு ஆசைப்பட்டேன் பெரிய அளவில் காசு கொடுத்து சட்டை போடணும். இன்னைக்கு என் நப்சு இருக்குது, ஆசைப்படுகிறது, அல்லாவின் பொருத்தம் வேணும். இப்போது எனக்கு ஒரு நப்சு வந்திருக்கிறது. இந்த நப்சு ஆசைப்படுகிறது, இன்னலி ஜன்னா, எனக்கு சொர்க்கமே கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறது. இப்ப என் நப்சுக்கு இருக்கிற ஆசையெல்லாம் சட்டையில் இல்லை, ஜனாதிபதி பதவியில் இல்லை, வேறு வேறு அந்தஸ்தில் இல்லை, நான் விரும்பி விரும்பி நிக்காஹ் செய்த என் மனைவி ஃபாத்திமாவில் இல்லை. இப்போது எனக்கு சொர்க்கமும் என் ரப்பும் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறது. ஒன்றை நான் சொல்கிறேன், நான் ஆசைப்பட்டதையெல்லாம் என் வாலிபத்திலிருந்து கொடுத்தால்தான் இதையும் கொடுப்பான் என்று நம்புகிறேன் என்றார். அதை அடைகிற அளவுக்கு வாழ்ந்தான், அடைகிற அளவுக்கு தன் நப்சு திருப்பினான். ஆன்மா இருக்கிறது எல்லோருக்கும், ஆசையும் இருக்கிறது. அந்த ஆசை ஹலாலாக ஆக்கிக் கொண்டேன் என்றார்கள். என் சிறிய தந்தையின் மக்களை நிக்கா செய்ய நினைத்த ஆசை, ஆசை வேணும் என்றால் தவறாக இருக்கலாம், அது ஹலாலான ஆசை, அல்லாஹ் கொடுத்தான். நான் கவர்னராக நினைத்தேன், அந்த ஆசை ஹலால், அல்லாஹ் கொடுத்தான். நல்ல சட்டம் போடலாம் நினைத்தேன், என் சொந்த காசில், அல்லாஹ் கொடுத்தான். இன்றைக்கு கவர்னர் அல்ல, ஜனாதிபதி, அல்லாஹ் கொடுத்தான். இதற்கு பின்னால் என் ஆசை அல்லாஹ்வோடும் சொர்க்கத்தோடும் என் ரப்பு எனக்கு தடுக்க மாட்டான் என்று ஆசைப்படுகிறேன் என்கிறார்கள். காலம் கழிகிற போது, மாறுகிற போது ஆசைகளும் மாற வேண்டும். அன்றைக்கு செய்த குறையை இன்றைக்கும் செய்வதா? அன்றைக்கு இருந்த நப்சு இன்றைக்கும் வைத்துக் கொண்டு இருப்பதா? சில காலத்தில் சில பேருக்கு ஒரு மோசமான மனம் இருக்கும், ஆன்மா. அந்த மோசமான ஆன்மாவோட மரணிப்பதா? இன்றைக்கு அந்த ஆன்மாவை அழிப்பது. உலகத்தை நோக்கி நான் என்ன ஆசைப்பட்டுக் கொண்டிருந்த சட்டை அணிய வேண்டும், ஆட்சி செய்ய வேண்டும், அதிகாரத்திற்கு வர வேண்டும், அழகான மங்கை நிக்கா செய்ய வேண்டும். அதை நான் மாற்றினேன், அல்லாவை அடைவதற்கும் சொர்க்கத்தை அடைவதற்கும். நாம் எப்போது நமது ஆன்மாவை மாற்றுவது? ஒரு அழகான வாழ்க்கையை நம்முடைய போகும் பாதையில் அமைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாம் ஒரே மாதிரி இல்லை. ஒரு காலத்தில் நான் கல்லூரியில் இருந்தேன், மாணவனாக இருந்தேன், சில எண்ணங்கள் இருந்திருக்கும், ஆசைகள் வளர்ந்திருக்கும். பின்பு ஒரு காலம் நண்பர்கள் வட்டம், அங்கே சில எண்ணங்களில் பறந்திருக்கலாம். இன்றைக்கு ஒரு வட்டம், அல்லாஹ்வோடு, ரசூலோடு, தீனோடு, ஷரியத்தோடு லட்ச மக்களை அல்லாஹ்வோடு இணைக்கும் இடம். இப்படி வருகிற போது அன்றைக்கு உள்ள வாலிபனாக நான் இருப்பதா, இன்றைக்கு என்னை வேறொரு உலகத்திற்கு கொண்டு செல்வதா? நீங்கள் தான் உங்களை தயார்படுத்த. ஒரு செய்யப்பட்ட தொடர்புக்கு முன்னால் இருந்த வாழ்க்கை வேறு, அந்த தொடர்புக்கு பின்னாலும் நீங்கள் களங்கமாகுவதா, குறைபடுவதா, இன்னும் அந்த அவமானங்களோடு வாழ்வதா? அவமானங்களை அளிக்கும் வாழ்க்கை தான் ஷேக் முரீதுக்கு கொடுக்கிற வாழ்க்கை. அவமானங்களை அளிக்கிற வாழ்க்கை. நீங்கள் 1000 அவமானங்களை பெற்றிருப்பீர்கள். இனி அந்த அவமானங்களுக்குள்ளால் நீங்கள் நுழைய விடாமல் தடுப்பவரை உங்கள் ஷேக். அவமானங்களுக்குள்ளே போக மாட்டீர்கள்.
எத்தனையோ ஆபாசங்களில் அழிந்து போயிருப்பீர்கள், இனி போக மாட்டீர்கள். எப்போது அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்வான், உருவத்தை உஸ்கா என்கிறான், வான்மறையை, ஈமானை, இஸ்லாத்தை, அதை பலமான பிடி என்கிறான். பலமான பிடி என்கிறான். நம்மை அல்லாஹ்வோடு கொண்டு சேர்க்கிறவர்கள் பலமான பிடி. பிடி பலமானது. பிடிப்பவர் பலமாக பிடிக்க வேண்டுமே. பிடி பலமா இருக்கு, அதை பிடிச்சா கீழே விட மாட்டோம். ஆனா நான் பலமா பிடிக்கணுமா இல்லையா? பிடிப்பவரில் பலகீனம் இருக்கிறது. பிடி பலமானது, பிடிப்பவர்களில் பலகீனம். அந்த பலகீனம் இன்னும் தொடர்வதா என்பதுதான் நமது கேள்வி. நான் மாற வேண்டும் என்பதுதான் உங்களை எல்லாம் சந்திப்பதும், உங்களை இணைப்பதும், உங்களோடு இப்படிப்பட்ட நிகழ்வை கொண்டு மனதில் பதிப்பதும் ஒரே நோக்கம், நம்மை மாற்றிக்கொள்வது. சர்க்காரை ஆதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அருமையான ஒரு வாழ்க்கையை சஹாபிகளை கொண்டு இந்த உம்மத்திற்கு தந்திருக்கிறார்கள். எதிலையுமே சரியான ஒரு நிலை. நம்ம ஒவ்வொரு நேரத்திலும் நம்மை பற்றி ஒரு பரீட்சை செய்துக்கிட்டே இருக்கோம். சுய பரீட்சை. அதை நிறைய பேர் விட்டுட்டோம். நம்ம என்ன செய்தாலும் நம்மை நாமே பொருந்திக் கொண்டோம். அதுதான் ரொம்ப ஆபத்தானது. நாம் செய்வதை எல்லாம் பொருந்திக் கொண்டோம். இன்னொரு பக்கம் நாம் செய்வதை சரி கண்டு கொண்டோம். இன்னொரு பக்கம் நாம் செய்வதை அடுத்தவர்களுக்கு சரியாகவும் காட்ட முயற்சித்தோம். நம்மை சரி கொண்டு கொண்டதுதான் தவறு. நாம் பல தவறுகளை செய்கிறோம், சரி காணுகிறோம். சரி, நாளைக்கு சரி பண்ணிக்கிடுவோம், இன்னைக்கு ஒரு நாள் இனி நம்ம செய்யக்கூடாது. இப்படி செய்து செய்து காலத்திற்கும் நான் மாறுகிற இடம் கிடைக்காமல் போகிறது. அங்கே நான் கவனமாக வேண்டும். ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய உமர் இப்னு கத்தாபின் தர்பாரில் ஒரு கிராமவாசி வந்தார். சாலிஹீன்களுடைய வரலாறுகள் எல்லாம் நம்முடைய பாடத்துக்கு, வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பாடம். அவர் ஒரு அடிமை தான், கிராமவாசி, ரொம்ப அப்பாவியா இருந்தார். ஆனால் ரொம்ப இலக்கிய நயமுடையவர், இலக்கிய நயம். அவர் ஜனாதிபதி இடத்துல வந்து சொன்னார், ஜனாதிபதியை பார்த்து, இன்னலக்க ஹைரன் ஒல் ஜன்னா, அமீருல் மோமினினை கூப்பிட்டு சொல்றார், உங்களுக்கு சொர்க்கமும் ஹைரும் தான் உங்க வாழ்க்கைன்னா. ஜனாதிபதி மேசிரித்து போறாங்க. உங்களுக்கு சொர்க்கமும் ஹைரும் தான். உங்க வாழ்க்கை பூரா சொர்க்கத்தை நோக்கி, உங்கள் செயல் பூரா ஹைரை நோக்கி, நலவை நோக்கி. அல்லாஹ் நமக்கு அந்த தௌஃபீக் வழங்குவாரா. இன்னலக்க ஹைரன் ஒல் ஜன்னாங்கிறார். நீங்க செய்யறது பூரா ஹைரு, நீங்க போற பாதை பூரா சொர்க்கம் சொல்லிட்டு சொன்னார். இப்போ நான் சொல்கிறேன், எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் துணிமணி எடுத்து கொடுத்துருங்க. என்ன, எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் துணிமணி எடுத்து கொடுக்க, துணிமணி ட்ரெஸ் எடுத்து கொடுக்க. நாங்கள் வறுமையில் இருக்கிறோம். ஆனால் தப்பாலுன்னு அவர் சொன்னார், கட்டாயமாக கொடுக்கணுங்க. துட்டு கேட்குறதோ, அதியா கேட்குறதோ, சதகா கேட்குறதோ, அதுக்குன்னு ஒரு அழகு இருக்குது. நீங்கள் கட்டாயமாக கொடுக்கணும்னு உமர் இப்னு கத்தாப் செஞ்சுட்டாங்க. கோவப்படுறது இல்லை. பொதுவாக தேவையுடையவங்க கேட்குற போது கொஞ்சம் அழுத்தமாக கேட்பாங்க, கொஞ்சம் கூடுதலாக கேட்பாங்க. சில பேர் பக்குவமாக எப்படி கேட்குறதுனா, நம்ம 4 பேர் கூட நிற்கும் போது வந்து கேட்பாங்க. அவங்க தெரியும், இந்த ஆள்களுக்கு பயந்தாச்சு இந்த ஆள் கொடுத்துருவாரு. அல்லாவுக்காக கொடுக்குறாரோ இல்லையோ, இந்த 4 பேருக்கு பயந்து 4 பேருடைய மரியாதையை காப்பாற்றுறதுக்கு கொடுத்துருவார் அப்படின்னு அவன் விளங்கி வச்சிருக்கிறான். அவன் அப்படி வந்து கேட்குறவங்க இருக்கிறாங்க. ஜனாதிபதியை பார்த்து அவர் சொன்னால், நீங்கள் தர வேண்டும். உமர் இப்னு கத்தாப் சிரிச்சுக்கிட்டே கேட்டாங்க, இல்லை மோத்தி, கொடுக்கலன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்டான். கொடுக்கணும்னு கட்டாயப்படுத்துறியப்பா, நான் கொடுக்கலன்னா என்ன பண்ணுவேன்? பாதுகாப்பன், நான் கொடுக்கட்டா நான் வீட்டுக்கு போயிடுவேன். அவர் சொன்னார், கொடுக்கலன்னா வீட்டுக்கு போயிடுவேன். வீட்டுக்கு போயிட்டா அது கேட்கலாம், நீ போயிட்டா அல்லாஹ் உங்களை கேட்பான். கொடுக்கலன்னா என்ன பண்ணுவேன்? வீட்டுக்கு போய், நீ வீட்டுக்கு போனா அல்லாஹ் உங்கள்கிட்ட கேட்பான். நாளை என் அடியான் வந்தான், பசி என்றான், தேவை என்றான், துணிமணி இல்லை என்றான், நீ கொடுக்காமல் அனுப்பினாயே என்று அல்லாஹ் கேட்பான். அவர் சொன்னார். அதற்கு அதுதான் ஒரு முஸ்தாபர், அவர் ஒரு தேவையுடையவர், ஒரு வறுமையின் கீழ் இருக்கிறார், ஒரு அடிமை. அவருடைய வார்த்தையில் கண்டுதார்கள், அழுது விட்டு சொன்னார்கள், தன் அடிமை கூப்பிட்டு கொடுத்து விடு, நன்கு கொடுத்து விடு, முழுமையாக கொடுத்து விடு. அவர் ஒன்றை சொன்னார், அல்லாஹ் நிறுத்துவான் என்றார், கேட்பான் என்றார். நான் கற்பனை செய்தேன், அவன் முன்னால் நிற்பதை போல் உணர்ந்தேன் என்றார்.
அப்படி இடத்தில் இருந்தவர்கள். யாருக்கும் கண்ணீர் வடித்து பழகியவர்களே இல்லை, அழுது பழகியவர்களே இல்லை. அதிகாரத்திற்கு பதில் அதிகாரம், அடிக்கு பகரம் அடி என்று வாழ்த்தவர்கள் இல்லையா உமரே ஃபாரூக்? ஒரு அடிமையில் வாழ்க்கையில் அழுகிறார்கள், கண்ணீர் வலிக்கிறது. எப்படி மாற்றம்? என் வாழ்க்கை என்பது மாற்றத்திற்கு சொந்தம். அந்த மாற்றத்தை கொடுக்கும் இடம் இது போன்ற மஜ்லிஸ்கள். இங்கேயும் நான் மாற்றம் பெறாமல் ஏதோ ஒரு சுற்றுலாவிற்கு வந்ததை போல் திருப்பினால் நஷ்டம் யாருக்கும் மாற்றவில்லை. என் மீது நான் ஒரு சுய பரீட்சை நடத்தி கொண்டிருக்க வேண்டும். வேண்டுதான் வாழ்க்கை, பயபக்தி தான் வாழ்க்கை. அல்லாஹ்வோடு ஒரு அழகிய நடை இருக்க வேண்டும். என் வாழ்க்கையில் நான் தீர்மானிக்கிற ஒவ்வொன்றும் கிடைக்க வேண்டும் என்ற உறுதி இருக்கு. கொஞ்சம் இறங்கணும். எனக்கு விருப்பம் இருந்தால் அது சைராக இருந்தால் நல்லா கொடுப்பான். அது சில இஸ்திகாராவுக்கு ஒரு வாக்கு கொடுப்பாங்க. நான் கேட்கிறேன் ரப்பே, இன்கான ஹாதல்லம் ஹைரல்லி ஃபீ தீனி வ துன்யாய வ மஆஷி வ ஆஜிலி அமலி வ ஆஜிலி. புகாரி ஷரீஃபில் வரும். அல்லாஹ்ட்ட போய் தன்னுடைய தேவையை கேட்கணுமா? எப்படி கேட்கணும்? நான் கேட்கிறேன், எனக்கு ஒரு வீடு வேண்டும் என்று கேட்கிறேன், ஒரு கார் வேணும் என்று கேட்கிறேன், எனக்கு ஒரு வியாபாரம் வேணும் என்று கேட்கிறேன், ஒரு தொழில்துறை வர வேண்டும் என்று கேட்கிறேன், எனக்கென்று ஒரு சூழலை நிறுத்தி கேட்கிறேன். நான் கேட்பதை நீ கொடுக்கணும் நான் கேட்கல. அது ஹைரா இருந்தால், துன்யாவுக்கு ஹைரு தந்தால், மறுமைக்கு ஹைரா இருந்தால், என் வாழ்வுக்கும் வளத்திற்கும் அது ஹைராக நலவாக இருந்தால் கொடு. இல்லை என்றால் அதை என்னை விட்டும் தடுத்து நிறுத்துவாயா? எத்தனை பேர் அப்படி கேட்கிறோம்? அப்படி நான் கேட்கிற போதெல்லாம் கிடைக்காவிட்டாலும் நன்றி செலுத்துவேன். ஏன் தெரியுமா? எனக்கு கயிறு இல்லை என்பதற்காக என் ரப்பு என் ஆசையை கூட தடுத்து விட்டானே. உனக்கு எல்லா புகழும். நான் கேட்டால் கிடைத்தாலும் நன்றி, கிடைக்காவிட்டாலும் நன்றி. எப்போது அது கிடைக்கும்? சாலிஹீன்களும் சாலிஹீன்களும் சாந்தனபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பாரம்பரியத்தில் வந்தவர்கள் எல்லாம் அந்த துஆவை எடுத்துக் கொண்டார்கள். அல்லாஹ்விடத்தில் கேட்கிற விதமும் அப்படித்தான். என் மகனுக்கென்று ஒரு அழகான மகன், ஆண் மகன் வந்திருக்கிறான், அந்த பெண்ணை என் மகன் நான் கொடுக்கணும், பெருமில்லை கொடுக்கிறது. அல்லாஹ்ட்ட கேட்கிறது, இந்த மாப்பிள்ளை கைரா, துன்யாவுக்கு கைரா, தீனுக்கு கைரா, ஆசிரத்துக்கு கைரா, இவரை கொண்டு என் பிள்ளைக்கு சந்தோஷங்கள் கிடைக்குமா? இவரை கொண்டு என் பிள்ளைக்கு தீனு கிடைக்குமா? ஷரியத்து கிடைக்குமா? நசீபாக்கு. இல்லை என்றால் இந்த மாப்பிள்ளை விட்டு என் பிள்ளையை தூரமாக்கி விடு. எங்களை விட்டு அவரை தூரமாக்க, அவரை விட்டு எங்களை தூரமாக்க. எந்த ஒரு காரியமும் சொல்வேங்கிற இடத்தை விட்டு வெளியில் பாருங்கள். அது ஒரு காலம். எல்லா காலத்திலும் ஆசை உலகில் கொடுத்து பிறக்கும் ஆன்மாவை கொஞ்சம் அழகுபடுத்தும் போதுதான் இப்படிப்பட்ட அழகான வாழ்க்கைக்கு நுழைய முடியும். ஆசைக்கு எல்லா காலத்திலும் அடிமைப்பட்டு போய்விடுவோம் என்று சொன்னால் எந்த காலத்திலும் அழகான வாழ்க்கை கிடைக்காமல் போய்விடும். ஒரு காலம் அந்த நிலையில் மரணம் சம்பவித்தால் அல்லாஹ்வோடு மறுமையும் அழகில்லாமல் அங்கேயாவது அழகா இருக்க. ஐஷா நாயகி சொன்ன ஒரு செய்தி புகார் ஷரீஃபில் வரும். 1 மணிக்கு பாங்கோடு நிறைவுபடுத்துவேன். ஏன்னா இங்கே நீங்கள் சுமந்துட்டு போகணும். நிறைய பேருடைய பிரச்சனை எல்லாம் நிறைய நம்ம தேவைகளை முன்னிட்டு கிடைக்காமல் இருக்கிறது என்பது பல பேருக்கு இல்லை, கோடிக்கணக்கான மக்களின் பிரச்சனை. நாம் தேவைகளை முன்வைத்து ரப்படத்தில் இன்னும் கிடைக்கவில்லையே என்று லட்சோபலட்ச மக்களின் பிரச்சனை. நான் சொல்வேன், நீங்கள் முன்வைத்த தேவைகள் இன்னும் கிடைக்கவில்லை என்பதற்காக அல்லாஹ் உங்களை கைவிடவில்லை. நீங்கள் விடப்பட்டவர்கள் அல்ல. இன்னும் கிடைக்கவில்லை என்பதில் நீங்கள் தேர்வு செய்யப்படுகிறீர்கள். எது உங்களுக்கு நலவு என்று அல்லாஹ் யோசிக்கிறான். அந்த நலவு வரும்போது உங்களுக்கு வாசலை திறப்பான். அவன் திறக்கிற போது அந்த வாசலை அடைக்கும் சக்தி ஒருவருக்கும் இல்லை. 26 வயசாச்சு பொண்ணுக்கு இன்னும் மாப்பிள்ளை அமையிலேயே வருத்தப்படுவீங்க. 27 வயசாச்சு மாப்பிள்ளை அமையிலேயே வருத்தப்படுவீங்க. 5 வருஷமா பேருந்து இன்னும் பையன் கிடைக்கல. இப்போ ஒரு பையன் வருவான். எப்படி வருவான்? அந்த மகன், அந்த ஆண் மகன் உங்கள் பிள்ளையை துன்யாவில் மாத்திரம் அல்ல சொர்க்கத்திற்கும் அழைத்து செல்பவனாக இருப்பான். மகிழ்ச்சி கொடுக்கிற ஒரு மருமகன். டிலே லேட் என்பது, தாமதம் என்பது என் மீது என் ரப்பு வருத்தப்பட்டான் என்பதற்கு அடையாளம் அல்ல. என் மீது என் ரப்பு அன்பு கொண்டான் என்பதற்கு அடையாளம்.
நன்கு விளங்குங்கள். இன்னைக்கு அவன் தாமதப்படுத்துவதால் படித்து முடித்து விட்டேன், இன்னும் வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை. அந்த இளைஞர்கள் ரொம்ப ரொம்ப அல்லாஹ்வோடு வருத்தத்தில் இருக்கிறார்கள். கல்யாணமாக வேண்டிய குமர்களை வைத்திருப்பவர்கள், இளைஞனை வைத்திருப்பவர்கள், சரியான ஜோடி கிடைக்கவில்லை. அல்லாஹ்வின் மீது வருத்தம் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. தொழில்துறையை நாடியவர்களுக்கு அது கிடைக்காத போது வருத்தம் இருக்கிறது. பிரச்சனைகளை முன்வைத்தவர்களுக்கு தீர்வு கிடைக்காத போது வருத்தம் இருக்கிறது. நான் சொல்வேன், குல் குல்லும் மின் இந்தில்லாஹ், நபியே சொல்லுங்கள், எல்லாம் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து வந்தது. அந்த மனுஷன் வரப்போய் தான் இந்த பிரச்சனை வந்துச்சு. எந்த மனுஷனாலும் எந்த பிரச்சனையும் நமக்கு கொடுக்கிற அதிகாரத்தை அல்லாஹ் கொடுக்கவில்லை. அவரை வச்சுதான் பிரச்சனை, இவரை வச்சுதான் பிரச்சனை, யாரை வைத்து யாருக்கும் பிரச்சனை இல்லை. குல்லும் மின் இந்தில்லாஹ் வமா லிஹாஉலாஇல் கௌம் லா யகாதுன யஃகவுன ஹதீஸா. இந்த மக்கள் ஏன் அறிவில்லாமல் இருக்கிறார்கள்? விளங்கவில்லை. இது எப்ப சொல்றாங்க தெரியுமா? பிரச்சனை வந்த போது நாயகமே நீங்க தான் காரணம் சில பேர் சொன்னாங்க. அப்ப சொன்னாங்க பிரச்சனை வந்த போது நபியால் வந்தது என்று சொன்ன போது அல்லாஹ் சொன்னான். அது வேணும் என்று சில பேர் குறைபடுத்தி பார்க்கிறார்கள் நபியை. அல்லாஹ் சொன்னான், சொல்லுங்கள் நபியே, குல்லும் மின் இந்தில்லாஹ், நான் தான். அப்படி சில நேரத்தில் சில சிக்கல்ல நீ மாட்டிக்கொண்டாயா, அது நான் தான் சிக்கல்ல உன்னை விடுறேன். ஏன் தெரியுமா? மா அஸாபக மின் ஸய்யிஅத்தின் ஃபமின் நஃப்ஸி, உனக்கு ஏற்பட்ட இந்த சிக்கல் நீ செய்த குற்றத்துக்காகவே ஏற்பட்டது என்றார். நீ பல காலங்களில் என்னை மீறினாய், என் விருப்பத்திற்கு மாற்றமானாய், என் மகிழ்ச்சியை வீணாக்கினாய், என் திருப்தியை பெறுவதற்கு தயாராகவில்லை. ஒமா அஸாபக மின் ஸய்யிஅ ஃபமின் நஃப்ஸி, உனக்கு ஏற்பட்ட இந்த பாதிப்புகளும் இந்த அவமானங்களும் இந்த நோக்கம் இழப்புகளும் கேட்டது கிடைக்காமல் போனதும் என்னோடு நீ சரியாக இல்லாத காரணத்தினால் ஏற்பட்டது. நம்ம பக்கம் திரும்பி பாருங்கள். அல்லாஹ் உன்னை திரும்பி பார், நீ சரியாகலாம், நான் சரியாக இருக்கிறேன். அல்லாஹ்வோடு ஒரு அழகான வழியை எடுப்பதற்கும் நடப்பதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். பேணுதல் நிறைந்த வாழ்க்கையை தருவான். அவன் எப்போதும் அழகாக நடக்கிறான் என்று அறிய வைப்பானாக, உணரச் செய்வானாக. எனக்கு கொஞ்சம் சில காரியங்களை தாமதப்படுத்துகிறான் என்றால் என் நலனுக்காகவே தாமதப்படுத்துகிறான். தாமதப்படுத்தும் காலத்தில் சில அவமானங்கள் ஏற்படலாம். சில பேர் சொல்லலாம், சொல்லப்பா நீ பெரிய ஆளோடு இருக்கிற, அப்படி இருக்க இப்படி இருக்க, இன்னும் நீ சிரமத்தானப்படுதுன்னு சொல்லலாம். இதற்கெல்லாம் பின்னால் அவர்களெல்லாம் மூக்கில் விரல் வைத்து ஆச்சரியப்படும் இடத்தில் அல்லாஹ் உங்களை திட்டமாகவே நிறுத்துவான். அது சந்தேகம் இல்லை. அவனை நம்புவோம், அவன் கொடுப்பான். சுய பரீட்சை நம்மோடு செய்ய வேண்டும். ஏன் இந்த அவமானம், ஏன் இந்த தாமதம், ஏன் நாம் என்ன செய்தோம்? நம்ம வந்த பாதை திரும்பினால் சிலது புலப்படும், அதை சரியாக்குவோம். ஆசை எல்லோருக்கும் இருக்கிறது. எல்லா காலத்திலும் ஒரே ஆசை இருக்கக்கூடாது. அது நல்லதாக இருந்தால் தொடரலாம். ஒவ்வொரு காலத்திலும் எண்ணங்கள் பல ஓட்டங்களாக மலரும். அந்த ஓட்டங்களை எல்லாம் ஒரு காலம் அல்லாஹ் ஒரு திருப்பும் இடத்திற்கு நாம் வர வேண்டும். கொடுத்த பாடத்தை உமர் பின் அப்துல் அசீஸ் தன் வாழ்க்கையில் அல்லாஹ்வையும் சொர்க்கத்தையும் என் நஃப்ஸ் இப்போது ஆசைப்படுகிறது என்று ஒரு நாட்டினுடைய பெருமிடத்திலிருந்து பேசிய அந்த வார்த்தை நமது இதயத்திற்கு ஒரு பெரிய பரிசாக இருக்கும். அல்லாஹ் எல்லோருக்கும் அப்படி ஒரு அழகான நல்ல வாழ்க்கையை நோக்கி பயணிக்கிற நசீபை இந்த மஜ்லிஸை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருப்பானாக. சோதனைகள் இருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவுகள் இருந்து பாதுகாப்பானாக. இங்கே வைத்திருக்கிறார்கள் துஆவுக்காக. இதுவரைக்கும் திருமணத்திற்கு காத்திருக்கிறவர்கள் இந்த மஜ்லிஸின் துஆவை ஆதரவு வைக்கிறோம் என்று நோயில் பல பேர் படுத்திருக்கிறார்கள். கேன்சர் போன்ற நோயிலே குழந்தைகள் ஆரோக்கியத்திற்காக துஆவை ஆதரவு வைத்திருக்கிறார்கள். இந்த மஜ்லிஸின் புனிதம் இது அல்லாஹ்வையே நினைவு கூறுகிற மஜ்லிஸ். அவன் பார்வை இங்கே இருக்கும் என்று புரிதீங்கள். பல பேர் வர முடியாதவர்கள், பெண்கள், நூற்றுக்கணக்கான விருப்பங்களை உடலால் பொருளால் இன்றைக்கு சிரமப்பட்டு கொண்டிருப்பவர்கள், பொருளாதாரத்தில் வீழ்ந்திருப்பவர்கள், ஒரு காலத்தில் ஓஹோ என்று வாழ்ந்து இன்றைக்கு வீழ்ந்திருப்பவர்களும் இந்த மஜ்லிஸின் துஆவை ஆதரவு வைத்திருக்கிறார்கள். வாழ்க்கையில் பல இடங்களில் சிக்கலில் அகப்பட்டவர்களும் இந்த மஜ்லிஸின் துஆவை. எனவே நாம் கவனம் வைத்திருக்கிறோம். அத்தனை பேர்களின் தேவைகளை அவர்கள் சொன்னபோது நான் மறந்திருக்கலாம், அவர்களும் மறந்திருக்கலாம். நான் சொன்ன அவர்கள் அந்த நேரம், நான் கேட்ட நேரம், நம்மோடு இருந்த ரப்பு இப்போதும் நினைவை நமக்கு தந்து கொண்டிருப்பான். அவன் கேட்டுக்கொண்டிருக்கிறான். அத்தனை பேர்களின் ஹலாலான ஹாஜத்தை அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பான். இந்த மஜ்லிஸ் துஆவுக்கு கடமையான மஜ்லிஸ். அல்லாஹ் நம்முடைய ஹயாத்தில் பரக்கத் செய்வானாக, சுகத்தை நிரம்ப ஆக்கி தருவானாக.
விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக, படுக்கையாகி விடாமல் பாதுகாப்பானாக, நொடியும் அவனை மறந்து விடாமல் பாதுகாப்பான், இடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக, ஓடும் ரத்தத்தோடு அவன் இஷ்கையும் அன்பையும் கலந்து ஓட வைப்பானாக, அவனை தவிர வேறு எந்த நோக்கத்தையும் நமது இதயத்தில் இல்லாமல் எடுத்து வீசி விடுவானாக. நம் இதயம் அவனை சுமக்க வேண்டும், நமது உணர்வுகள் அவனோடு கலந்திருக்க வேண்டும். அவன் அல்லாது இன்னொன்றை கொண்டு நமக்கு சுகம் இல்லை, இன்பம் இல்லை. எங்கெல்லாம் இன்பம் பெறுகிறோமோ அங்கெல்லாம் கொடுத்தவனை நினைத்து பார்க்கும் வாய்ப்பை வழங்குவானாக. எதிலும் இன்பம் பெறலாம், அந்த இன்பம் ஹலால் ஆகுமையானால் அந்த இன்பத்தின் போது அவன் நினைவில் இருக்க வேண்டும். கொடுத்தவன் அல்லவா, அவனை மறந்து எந்த இன்பத்தை அனுபவிக்க முடியும்? எனவே நான் அனுபவிக்கும் இன்பத்திலும் என் ரப்பு என் நினைவில் இருக்க தௌஃபீக் செய்வானாக. ஹயாத் வரையிலும் நாம் ஆஸ்பத்திரி வாழ்க்கையில் இருந்து பாதுகாப்பானாக, அதன் செலவு சிரமங்களில் இருந்து பாதுகாப்பானாக. நம்முடைய பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளை திருமணங்களுக்கு நசீபாக்குவானாக, குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. எங்கெல்லாம் திருமணமாகி கணவன் மனைவி மகிழ்ச்சி இல்லையோ, சந்தோஷம் இல்லையோ, பிரச்சனையாக இருக்கிறதோ, இரக்கமுள்ள ரப்பு இந்த சபையின் பரக்கத்தால் நிம்மதியின் வாசலை திறந்து வைப்பானாக. யாரெல்லாம் பொருளாதாரத்தில் வீழ்ந்து கிடக்கிறார்களோ, வழியே இல்லாமல் இருக்கிறார்களோ, சிறப்பான பரக்கத்தின் வாசலை திறந்து வைப்பானாக. ரப்புல் ஆலமீன் நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹ்வை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்து அருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்காரி ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்து அருள் புரிவானாக. என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆ, குறிப்பாக உலமாக்கள் பல்வேறு பகுதிகளில் ஆலிம்கள் வருவது என்பது 5 வேளை தொழுகைக்கும் ஆள் வேணும். பள்ளிவாசல் இமாமத்துக்கு போட்டு விட்டு நிறைய தமிழகம் தழுவிய உலமாக்கள் வந்திருக்கிறார்கள். இங்கே சங்கமிக்க சமூகத்தில் பல முன்னோடிகள், மிகச்சிறந்தவர்கள், அத்தனை பொறுப்புகளை விட்டுவிட்டு அல்லாஹ்தான் எங்கள் நோக்கம் என்பதை நிஜமாக்கி வந்திருக்கிறார்கள். அல்லாஹ் நோக்கத்தை நிறைவேற்றுவானாக. உங்கள் துஆவை, குறிப்பாக உலமாக்கள் கலீஃபாக்களின் துஆவை ஆதரவு வைத்து என் வார்த்தையை நிறைவுபடுத்துவதோடு பல பேர் பையத்தை நாடி இருக்கிறார்கள், பையத்து வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். எல்லோருக்கும் இங்கே பையத்து தருவோம். பையத் அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் ஒரு அழகிய, அவர்களோடு நமக்கு ஒரு தொடர்பு, நல்லா கவனிச்சுக்கணும், ஒரு அழகிய தொடர்பு. இது நாம் செய்கிற ஒவ்வொரு அமலும் நபி வரையிலும் ஒரு அழகான சங்கிலி தொடர், சில்சிலா என்பார்கள், ஒரு சங்கிலி தொடர். நம்முடைய ஷேக் அவங்க ஷேக் அவங்க ஷேக் என்று இதன் எல்லை முடியும் இடம் முஹம்மது ரசூலுல்லாஹ். நம்முடைய அமல்களுக்கு ஒரு பெரிய சக்தி இருக்கிறது. இங்கே கொடுக்கப்பட்ட அமலை தொடர்ச்சியாக செய்கிற போது நம்முடைய முகமும் பிரகாசிக்கும், கல்பும் பிரகாசிக்கும். கவலைகள் கஷ்டங்கள் வரலாம், கவலை கஷ்டத்தை தாண்டி சந்தோஷமாக அல்லாஹ் வாழ வைப்பான். ஷேகுடைய தொடர்பும் பையத்தின் தொடர்பும், கவலை இருக்கும், கஷ்டம் இருக்கும், வாழ்க்கையில கஷ்டம் கவலை இல்லாத நபிமார்களே இல்லை, இருக்கும். அந்த கஷ்டத்திற்கும் கவலைக்கும் மேலால் ஹாப்பியாக வாழச் செய்வான் அல்லாஹ். இந்த தொடர்பின் உச்சம் ஒரு முரீத் இந்த தொடர்பில் அழகாக வாழ்ந்தால் இதன் உச்சம் உடைய சக்கராத்து கலிமாவை சொல்லியே முடியும். மௌத் நேரத்தில் நாமள கலிமா நசீபாய் அல்லாஹ் எல்லாருக்கும் நசீபாக்குவானாக. இன்ஷா அல்லாஹ் இப்போ பையத் இங்கே கொடுக்குறோம். வாங்குறவங்க தர்தீபா இந்த துண்டை போட்டுருவோம். உங்க வாங்க விருப்பம் உள்ளவங்க மாத்திரம், பல பேர் கேட்டுக்கொண்டாங்க, தனித்தனியாக கொடுக்கறது இல்லை. இஸ்லாமாக்களை பொறுத்தவரையில் பொதுவாக கொடுப்போம். எல்லோரும் அந்த கையில் துண்டை பிடிக்கணும், சொல்லப்படுற செய்தியை கவனிக்கணும், உள்வாங்கணும், கொடுக்கப்படுற அமலை எடுக்கணும். இதுக்கு வயசு வரம்புலாம் இல்லை, 10 வயசு 20 வயசு 100 வயசு இல்லை, ஆலிம்கள் சாதாரண மக்கள் இல்லை. இந்த அமல்களை யார் எடுத்தாலும் அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அழகும் நிம்மதியும் கிடைத்து விடுகிறார். அல்லாஹ் தௌஃபீக் செய்வாங்க. 2 கையால பிடிச்சுக்கணும், மத்தியில் உள்ளவங்க.